அடுத்து பயணம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் தினமும் சண்டைதான். மருமகள் செய்வது மாமியாருக்கு பிடிக்காது. மாமியார் சொல்வது மருமகளுக்கு பொறுக்காது. பிறகு இருவரும் சமாதானம் ஆகி விடுவார்கள். மறுபடியும் சண்டை தொடரும். மாமியார் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவள். தன்னுடைய ஒரே மகனுக்கு திருமணமும் செய்து வைத்து விட்டாள். இனிமேல் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆசை, ஒரு பேரன் பிறக்க வேண்டும். அதையும் பார்த்து விட்டால் நிம்மதியாக செத்து போய்விடலாம் என்று நினைப்பு அவளுக்கு. ஒரு நாள் மருமகளுடன் ஏற்பட்ட சண்டையில், பேரன் பிறக்கட்டும் என்று இருக்கிறேன். அவனை பார்த்து விட்டால் காசிக்குப் போய் அங்கேயே நிம்மதியாக கண்ணை மூடி விடுவேன் என்றாள் மாமியார். அவள் ஆசைப்படி ஒரு பேரன் பிறந்தான். அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவனை தூக்கி வைத்துக் கொள்வது, மடியில் போட்டு குளிப்பாட்டுவது, பொட்டு வைப்பது, கொஞ்சி மகிழ்வது, இப்படியாக பொழுது போவதே தெரியாமல் நாட்கள் போய்க் கொண்டிருந்தது மாமியாருக்கு. ஒரு நாள் மாமியார் பேரனுடன் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது, அத்தை, காசிக்கு போவதாக சொன்னீர்களே என்று சிரிப்போடு கேட்டாள் மருமகள். நான் சொன்னது உண்மைதான். இந்த பயல் ஓடி ஆடி விளையாடுவதை நான் கண்ணார கண்டு கழிக்க வேண்டாமா என்றாள் மாமியார். பயலும் ஓடி ஆடி விளையாடினான். அவனுடைய விளையாட்டும் மழலை மொழிகளும் அவளை பூரிக்கச் செய்தன. அத்தை, எப்பொழுது காசிக்கு போகிறீர்கள் என்று கேட்டாள் மருமகள். அருமை பேரனை விட்டுவிட்டு எப்படி போவேன்? அவனை பள்ளியில் சேர்த்து எப்படி படிக்கிறான் என்பதை பார்க்க வேண்டாமா? அதற்கு பிறகுதான் என்றாள் மாமியார். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் போனதே தெரியவில்லை. பேரன் படித்து பட்டதாரி ஆகிவிட்டான். இப்பொழுது மருமகள் கேட்காமலேயே, பேரனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் அதன் பிறகு என்று அவளாகவே சொன்னாள் மாமியார். பேரனுக்கு நல்ல வேலையும் கிடைத்து விட்டது. அத்தை என்று ஆரம்பித்தாள் மருமகள். அவனுக்கு கல்யாணம் நடைபெறட்டும், அதையும் பார்த்துட்டு நான் புறப்படுகிறேன் என்றாள் மாமியார். பேரனுக்கு பெரிய இடத்தில் ஆடம்பரமாக கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அழகான புது மருமகள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். என்ன அத்தை, எப்பொழுது காசிக்கு பயணம் என்று கேட்டாள் சற்று கடுமையாக. அடியே, இப்பொழுது நீயும் அத்தை ஆகிவிட்டாய். இன்னும் சில நாட்களில் உன் மருமகளும் இதே கேள்வியை தான் உன்னிடம் கேட்கப் போகிறாள். அதனால் நம் 2 பேருமே சேர்ந்து இப்பொழுதே காசிக்கு போய் விடலாம் வா என்றாள் மாமியார்.